தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்குறதுல தொடர்ந்து சர்ச்சை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கக்கூடிய அந்த சின்னம், இதெல்லாம் தொடர்ந்து இழுபறி இருந்துட்டே இருந்தது. எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக கூட்டணியில அமைச்சிருக்கக்கூடிய தமாகவா இருக்கட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தா இருக்கட்டும், உடனடியாக சின்னம் கிடைச்சிருச்சு. ஆனால் விசிகாவுக்கோ மதிமுகவுக்கோ இன்னும் சின்னம் கிடைக்கல. இது தேர்தல் ஆணையம் பாஜகவால் செயல்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் என்ன சார்? நினைத்தவர்களுக்கு சின்னம் கொடுக்கலாம், நினைக்காதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை, கிடையாது. ஜனநாயகத்தில் அது போன்ற விஷயங்களெல்லாம் எடுபடாது. ஒரு கட்சிக்கு தாங்கள் விருப்பப்பட்ட சிம்பல் சின்னம் வேண்டுமென்றால் அதற்கென்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாடை அவர்கள் முறையே சரியே கடைபிடிக்க வேண்டும். 1996ஆம் ஆண்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 39 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஏன் எனக்கு கடந்த 8-9 ஆண்டுகளாக சைக்கிள் சிம்பிள் கிடைக்கவில்லை? இன்றைக்கு ஏன் கிடைத்திருக்கிறது? அதற்கு ஒரு புரிதல் தேவை. கட்சியினுடைய தலைவர்கள் என்றால், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் என்றால் முறையே சரியே தேர்தல் ஆணையத்தினுடைய பணியை செய்ய வேண்டும். அதில் அவர்கள் கோட்டை விட்டால், தவறுதலாக அந்த பணியை செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிம்பல் கிடைக்காது. சிம்பல் கிடைக்கவில்லை என்ற பொறாமையின் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணியும் சிம்பல் கிடைத்த கட்சிகளை பற்றியெல்லாம் பேசுவது என்பது அவதூறு. மக்கள் அவர்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அது ஓகே. பட் ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, மதிமுக 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடலை, அதே போன்று விடுதலை சிறுத்தைகளுக்கு 1% வாக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் இதில் எதுவுமே அவங்களுக்கு இல்லை, அதாவது சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்லை, வாக்கு சதவீதமும் எங்களை போன்று இல்லைன்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு. உங்களுக்கு அவருக்கான பதில் என்ன சார்? நீங்கள் தேர்தல் ஆணையம் கோட்பாடு, அதன் அடிப்படையிலேயே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தாங்கள் விரும்பக்கூடிய சின்னத்தை பெற முடியும். நீங்கள் கோர்ட்டே அதற்கு எடுத்துக்காட்டு இல்லையா? லாயர் தான், கோர்ட்டே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. கோர்ட்டு விளக்கத்தை தாண்டி நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. எனக்கு தவறுதலாக சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சிம்பிள் நேரம் கேன்சல் ஆகிருக்கணும். அந்த சிம்பிளை நான் பயன்படுத்தக்கூடாது. அதனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மத்திய அரசை குறை கூறுவது என்பது கொஞ்சம் கூட மக்களிடம் எடுபடாது. தங்கள் கட்சியை சார்ந்த தங்களுடைய பணியை முறையே சரியே செய்ய வேண்டும். அதை செய்யவில்லை என்று அவர்கள் கட்சியுடைய தொண்டர்களே நினைக்கிறார்கள். இதுதான் உண்மை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை என்று சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, பணம் இல்லை அப்படின்னு. தேர்தலில் போட்டியிடுவதற்கு பணம் தேவையா சார்? நீங்கள் ஒன்று, பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாததற்கு காரணம் பொருளாதார சூழல் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியது பொது வாழ்விலே அவர்களுடைய நேர்மைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் எடுத்துக்காட்டு. அதை கொச்சைப்படுத்தி பேசுபவர்கள் நேர்மைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் பொருத்தமானவர்கள் அல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக மக்கள் இந்த தேர்தலிலே அதுபோன்ற பேசுபவர்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக கொரோனா காலங்களிலே நம்முடைய பொருளாதாரம் சரிந்த நிலையிலே இருந்தபோது அதனை படிப்படியாக மீட்ட பெருமை நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சாரும். நாட்டு நலன் மக்கள் நலனையும் நினைப்பவர்கள் இது போன்ற தவறான வார்த்தைகளை பேச மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். தமிழகத்தில் திமுக எங்களுக்கு போட்டி அதிமுகன்னு சொல்கிறாங்க, அதிமுக திமுகன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு யார் போட்டி சார்? நாங்கள் முதல் அணி, 2வது 3வது அணிக்கு போட்டி போடுபவர்கள் திமுகவும் அதிமுகவும். இறுதியாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு சேகரிக்கிறீங்க, என்ன மக்களுக்கு உறுதி அளிக்கிறீங்க? வளமான தமிழகம், வலிமையான பாரதம், அது மக்கள் தொடர வேண்டும் வருங்காலங்களிலே என்று நினைக்கிறார்கள். அதற்கு மோடி கேரண்டி, உறுதி. மேலும் நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற
மத்திய அரசு 3வது முறை வெற்றிக்கு பிறகு இந்தியாவை வல்லரசாக மாற்றும்.